டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண உடனே 40 to 50,000 rupees salary எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐம் சாரி, சேலரியை விடுங்க, நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. தட்ஸ் த ஹார்ட் ரியாலிட்டி. ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் ஈவன் தோ அவங்களுக்கு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தே ஆர் ஸ்டில் ஸ்டக் அட் 25 to 30,000 rupees per month salary. பட் இதுவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே they are earning lakhs of rupees per month. How is it possible and what's the secret? In this video, I will break down the exact reasons why some marketers are earning lakhs of rupees and how you can position yourself as one of them. And it's not about tools, certifications and courses as well. So this is Mazhar. I'm a growth marketer. I help marketers and business owners like you to grow your business and career with result-driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO இதெல்லாம் தெரிஞ்சால் போதும் கம்பெனிஸ் ஈஸியாக ஹையர் பண்ணிடுவாங்க அண்ட் நிறைய சேலரியுமே கிடைக்கும். இதுதான் லிட்டரலாக யோசித்தேன். ஸோ ஐ ஒர்க் ஹார்ட், ஐ லேர்ன்ட் எவ்ரி திங். பட் சேலரிஸ்ன்னு வரும்போது பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஒரே அமௌண்ட்லேயே ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் கம்பெனிஸ் டசன்ட் பே ஃபார் எஃபோர்ட்ஸ், தே பே ஃபார் லிவரேஜ், which means outcomes. டெய்லி 8 hours மேலே ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் த பிளாட்ஃபார்ம்ஸ் யூ நோ. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கம்பெனிஸ் பே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். அப்போது எதை பேஸ் பண்ணி தான் ஹையஸ்ட் சேலரி ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் யூ பிரிங் டு த டேபிள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் மூலிமா அந்த கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஃபினான்ஷியலாக பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா தென் உங்களோட சேலரிக்கு எந்த ஒரு அப்பர் லிமிட்டுமே இல்லை, உங்களால் எக்ஸ்போனென்ஷியலாக உங்களோட இன்கம்ஸை வந்து க்ரோ பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் டாஸ்க் ஓரியன்ட் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா உங்கள் சேலரியில் பெரிய அளவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் ரீப்ளேஸ்ட். ஸோ இந்த சீக்ரெட் தெரிஞ்சதுனாலே என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரில் சீக்கிரமாக என்னால் க்ரோ பண்ண முடியுது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தே ஆர் ரியலி ஸ்மார்ட், பட் ஸ்டில் அவங்களோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். வை? பிகாஸ் they position themselves as a task executor rather than result focused marketer. Recently content writer இந்த ரோலுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது I found a common pattern among everyone. Different industries-ல content write பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. Yeah, that's completely fine. But social media content வரும்போது platform specific writing knowledge இல்லை, எந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபனல் பேஸ்ட் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது, அப்பார்ட் ஃப்ரம் SEO, AEO, GEO அண்ட் AI overview சர்ச்சஸ் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கான்டென்ட்டை வந்து ரைட் பண்ணுறது, யூசர் சர்ச் குவெரி அண்ட் கீவேர்ட் இன்டென்ட் பேஸ் பண்ணி எப்படி கான்டென்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, இது எதுவுமே தெரியல. ஜஸ்ட் கான்டென்ட் ஒண்டி தான் ரைட் பண்ண தெரியும். இப்படி தான் நிறைய பேரோட ஆன்சர்ஸே இருந்துச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஜஸ்ட் கான்டென்ட் ஒண்டி தான் ரைட் பண்ண தெரியும்னா தென் இந்த டாஸ்க் ஒரு LLM பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ChatGPT, Claude AI, Gemini இந்த பிளாட்ஃபார்ம்ஸே ஈஸியாக அந்த கான்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நீங்கள் அந்த கான்டென்ட்டை ஹியூமனைஸ் பண்ணால் ஒண்டி போதும், ஜஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளில் ரேங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் ட்ராக்ஷன் ஓவர் தேர் அஸ் வெல். ஸோ இப்படி இருக்கும் போது ஏன் ஹைரிங் மேனேஜர்ஸ் கம்பெனிஸ் ஒரு கான்டென்ட் ரைட்டர்ஸை வந்து ஹையர் பண்ணோம் ஹூ டசன்ட் நோ அபவுட் AI? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ இதனாலேயே கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணுறாங்க ஹூ நோஸ் AI, SEO அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் அஸ் வெல். ஸோ அந்த பர்சனுக்கு AI டூல்ஸ் ஆக்சஸ் எல்லாமே கொடுத்து ஒரு 5 people கம்ப்ளீட் பண்ணுற வேலையை ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு அந்த மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 persons பண்ணுற வேலையை ஒரு சிங்கிள் பர்சன் அண்ட் AI டூல்ஸ் ஆக்சஸ் கொடுத்து மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா தென் ரிமைனிங் 4 peopleோட நிலைமை ரொம்ப பெரிய கொஸ்டின் தான். நோ யூ ஹேவ் 2 choices. எய்தர் உங்களை அப்ஸ்கில் பண்ணாமல் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஃபியூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மூமெண்ட்டில் ஸ்டக் ஆகிருப்பீங்க. Or else you can take action by learning AI with your core skills so that you can stay relevant in this AI first world. So think about it. உங்களோட core skills like Google Ads, Facebook Ads, performance marketing, lead generation with AI agents and automation பேஸ் பண்ணி அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும் அண்ட் உங்களோட கெரியரை அப்ஸ்கில் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா then you can check out our various digital marketing programs with AI agents, automation and freelancing. நீங்க from the scratchல இருந்து advanced strategies, optimization techniques, AI agents, workflow automation, freelancing இதெல்லாம் practically learn பண்றது ஒண்டி இல்லாம live consulting sessions and lifetime support உங்களால access பண்ண முடியும். So link in the description, do check it out. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் lakhs of rupees earn பண்ணோன்னா
யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் மாடல், நாட் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு கம்பெனி எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, ஆக்சுவல் குவாலிஃபைட் லீட்ஸ்னால் என்ன, ஒன்ஸ் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, ஆவரேஜ் டீல் சைஸ் அண்ட் ஆவரேஜ் சேல்ஸ் சைக்கிள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணால் ஒண்டி போதும், அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் எக்ஸ்போனென்ஷியலாக earn பண்ணணும் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் மேக் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஜென்ரேட் பண்ண லீட்ஸை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா தென் யூ கேன் மேக் அ ஹியூஜ் இன்கம் when compared to the typical market. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனி மந்த்லி 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 15 to 20 lakh rupees ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா தென் ஏன் நீங்கள் கேட்குற சேலரி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி தே வில் பே யூ மோர் when you think like a growth partner, not just an employee. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண உடனே நல்ல சேலரியில் பிளேஸ் ஆகணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், எஸ்இஓ ஏதோ ஒரு ஸ்கில்லை டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள். செகண்ட், லீட்ஸ், சேல்ஸ், ஃபனல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ட்ராக்கிங் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தேர்ட், மார்க்கெட்டிங் டேர்மில் பேசாமல் பிஸ்னஸ் லாங்குவேஜில் பேசுங்க. எக்ஸாம்பிள், ஐ மேனேஜ் கூகுள் ஆட்ஸ் இப்படி சொல்லாமல் ஐ ஹெல்ப் யூ ஜென்ரேட் 5x ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வித்தவுட் வேஸ்டிங் யுவர் பட்ஜெட் இப்படி பொசிஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு அவுட்கம் ட்ரிவனாக பேசும்போது உங்கள் மேலே ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும் அண்ட் அந்த இன்டர்வியூ ஆர் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எது இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இதே ப்ராக்டிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சேலரி நெகோசியேஷன்ஸ் அண்ட் ஹையர் பொசிஷன்ஸ்லுமே உங்களால் போக முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கம்மியான சேலரி அண்ட் ஒரே பொசிஷனில் ஸ்டக்காக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் எப்படி அப்ஸ்கில் பண்ணுறது அண்ட் எப்படி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை இம்பேக்ட்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். Definitely you will start making better results in terms of jobs, freelancing opportunities and many more. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.